சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க. வடலூரில் ராமலிங்க சுவாமிகளுக்காக கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஃபண்ட் அலாட் பண்ணி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் இன்னொரு குரூப் வந்து அவங்க வந்து கேஸ் போய் அப்படி இருக்கக்கூடாது, அது இயல்பாக இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது எதற்காக நான் இதை பேசப்படுறேன்னா, இதில் ஒரு காரணம் இருக்குது, அதுக்காக பேசுகிறேன். அது உங்களுக்கு தொடர்பாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ பெரிய ஃபண்டு ஒதுக்கியாச்சு, அதை ஒரு பெரிய விஷயமா மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். இது இயல்பாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். அதுக்குள்ள ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்டே முன் வந்து ஒரு வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை ஏன் அவங்களால சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தடை ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ஒரு ஞானிங்கிறவரை எப்படி பார்க்கணும், ஒரு ஞானிங்கிறவரை பரிதாபமாக பார்க்கக்கூடாது. ஒரு கோயிலுங்கிறது இருட்டாக இருக்குது, நான் ஒரு லைட்டை போட்டு வச்சுறேன் அப்படின்லாம் பண்ணுறது இல்லை. கோயில் இருட்டாக இருக்கும், பகலாக இருக்கும். இருட்டுங்கிறதும் கடவுள் தான், பகலுங்கிறதும் கடவுள் தான். இருட்டாக இருக்குங்கிறதுக்காக அங்கே கடவுள் இல்லைன்னு நீங்களாக தீர்மானிச்சிடக்கூடாது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நான் பிறந்த ஊர் தான், யாரும் சாமி கும்பிட வரமாட்டாங்க. அதனால அங்கே சக்தி இல்லை, அங்கே சாமி இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன? அது இந்த காலகட்டத்தில் அங்கே யாரும் வரக்கூடாது, அந்த அலைவரிசை அதிகமாக ஈர்க்கலைன்னா அது மௌனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் ஒரு விஷயம். நிறைய ஞானிகள் இந்தியா முழுக்க தன்னை யாருன்னே வெளிக்காட்டுக்காம வாழ்ந்துட்டு போயிருந்திருக்காங்க. சில ஞானிகள் ரொம்ப பிரபலமா இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த இறைவனால சூழல்ல இருக்கப்படுது. அப்ப ஒரு வடலூர் மாதிரி ராமலிங்க சுவாமிகளுக்கு ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு மசோதா கொண்டு வர்றோம்னா, அது எதுக்காக கொண்டு வரப்படணும் அப்படின்னா, அப்ப ராமலிங்க சுவாமின்னா யாரு, அவர்கிட்ட என்ன விஷயம், அதுல ஏதாவது ஒரு 5-10 விஷயம் இருக்கணும்ல. அவர் சொன்ன புலால் மறுப்போ இல்லை ஏதோ ஒன்னாச்சும் அதை கடைப்பிடிச்சவங்களா இருந்தா தானே அதை செய்யவே முடியும். அப்பதானே அவர் ஏற்றுக்கொள்வாரு. ராமலிங்க சுவாமிகள் என்ன பாவப்பட்டு அங்க எதுவும் ரொம்ப காட்டுக்குள்ள, வறண்ட காட்டுக்குள்ள படுத்து கிடக்கிறாரா என்ன? அவர் இன்னைக்கும் உயிரோட, உயிர் சக்தியோட பேர் வெளிச்சமாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து நாம வந்து அவர் நினைச்ச அவரால் எதையும் செஞ்சு கொள்ள முடியும். அது செய்ய வேண்டிய அவசியம் ஒரு இறைவனுக்கு ஏற்படாது. அது தேவைங்கிற பட்சத்துல தான் அது வந்து வெளிப்படுத்துறதோ ஒரு செயல் செய்யறதோ. அப்ப ஒரு வேலையை ஒருத்தவங்க செய்ய போகும்போது அந்த அந்த செயல்ல ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட இருந்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்ப ராமலிங்க சுவாமிகள் சொன்ன கொள்கையில எதுவுமே இல்லாத வெறும் அதிகாரத்தையும் பண்டையும் வச்சுட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டுன்னா எப்படி செய்ய முடியும்? அதை எப்படி செய்ய முடியும்? அப்ப அங்க ராமலிங்க சுவாமிகள் அனுமதி எப்படி கிடைக்கும்? அப்ப புலாலுக்கு மறுப்பு, அந்த அந்த செக்ஷனுக்குரிய தலைவரே முதலமைச்சர், அவர் நான் ரொம்ப விரும்பி மீன் சாப்பிடுவேன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்ப நீங்க ராமலிங்க சுவாமிகளுடைய விஷயத்துக்குள்ள இல்ல, யாரோ உங்க உறவினர்கள் சொல்றாங்க அந்த இதுக்கு வந்து ஒரு பண்டு ஒதுக்குனா நல்லா இருக்கும், நம்ம கவர்மெண்ட் இருக்கும்போதே அதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு யாரோ உறவினர்கள் சொன்னாருங்கிறதுக்காக நீங்க போய் ஒரு வேலை செய்ய போனீங்கன்னா அந்த ராமலிங்க சுவாமிகள்ட்ட இருந்து அனுமதியை எப்படி பெறுவீங்க? எப்படி பெற முடியும்? எப்படி செய்ய முடியும்? இதுதான் முக்கியமான காரணம். அப்போ ஒரு ஞானியை பற்றி செயல்னா அந்த ஞானி வகுத்து கொடுத்த அந்த கொள்கை, அந்த கோட்பாடுகள்ல அதுல சில விஷயமாச்சு நம்ம கையில இருக்கணும். அப்ப இருந்தா அங்க என்ன ஆகுன்னா, அந்த ஞானியே நேரடியாக உதவுவாருன்னு பேர். வேற யாரும் உதவ வேண்டாம், அந்த ஞானி உதவுவார். அறிமுகம், முதல்ல ஒரு அனுமதி எங்க கிடைக்கப்படணும்னா அந்த ஞானிகிட்ட இருந்து கிடைக்கப்படணும். அதுதான் உயர்ந்த செயல். நீங்க ஒரு வேலையை செய்யறீங்கன்னா, வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி தாய் தந்தை காலில் ஏன் விழுகுறான்னா, நம்மளுக்கு முதல் அடையாளத்தை கொடுத்தவனே அவன் தான். அப்ப அவங்க என்ன ஆகும், முதல் அடையாளம், அது வாழ்த்தையே வேண்டாம், முதல் அடையாளத்திட்ட காலில் விழுந்தாவே அது எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்போ முதல் அடையாளத்தை லேட்டா வச்சுக்கிட்டு நமக்கு பண்டு கொடுத்தவன், ஃபைனான்ஸ் கொடுத்தவன்கிட்ட போய் காலில் விழுந்தோம்னா அது எப்படி சரியா இருக்கும்? நாம திறமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாங்க, முதல் அடையாளம் தாய் தந்தை தான். அடையாளத்துக்கிட்ட தான் நம்ம அடையாளம் ஆசீர்வாதம் பண்ணாலும் பண்ணலைனாலும் அதுதான் நம்மளை வெளியில கொண்டாந்துச்சு. அது காலில் தான் முதல்ல விழுகணும். பணம் கொடுக்குறவன், நமக்கு உதவியா இருக்கிறவன், ஐடியா கொடுக்குறவன்லாம் 3rd 4th 5 முதல்ல இதுதான். அதை வந்து அதுக்குள்ள எதையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அப்ப அது என்ன ஆகும்னா, இக்கட்டான சூழ்நிலையில கூட உன் தாய் தந்தைகிட்ட விழுந்தல்ல, அந்த சூழல் உன்னை காப்பாற்றும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிசுன் மாதிரி ஒட்டிக்கிட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வழிகளை செய்து கொடுக்கும்.
அப்ப இந்த மாதிரி இறை சிந்தனையோ இறை செயலையோ ராமலிங்க சுவாமி மாதிரி ஒரு உயர்ந்த ஞானிக்கு போய் செய்ய போகும்போது அதுல அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ராமலிங்க சுவாமிகளுடைய செயல்பாடுகள்ல ஏதாவது ஒன்று இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் அதை ராமலிங்க சுவாமிகளே கொடுத்திருப்பார். இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு இருப்பாரு. இதே மாதிரிதான் உங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் சொல்றேன். நீங்க சிவனை ஃபாலோ பண்ணுங்க, பெருமாளை ஃபாலோ பண்ணுங்க, யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா யாரை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அந்த செயல்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும். இருந்தாதான் அவரிடமிருந்து ஏதாவது பெற முடியும். நீங்க ஒரு நாள் 2 நாள் விரதம் இருக்கிறீங்க. விரதம் இருந்துவிட்டு மற்ற நாள்லாம் நான் எப்படி வேணாலும் வாழுவேன், ஆனா எனக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுன்னா இது என்ன லாஜிக்? புலால் உண்ணாதே புலால் உண்ணா என்னை நோக்கி வராதுன்னு ராமலிங்க சாமி சொல்லிட்டாரு. அப்ப தைப்பூசத்தன்னைக்கு ராமலிங்க சுவாமிகளை ஃபாலோ செய்யறவன் 10 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கான், இல்லை 20 லட்சம் பேர் இருப்பான்னு வச்சுங்க. ஆனா அங்க போறவங்க 1 கோடி பேர் போறான். எல்லா பேரும் 4 நாள் 3 நாள் புலால் உண்ணாம இருந்துட்டு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு புலால் உண்றான். அப்ப அந்த கொள்கையே நீ அந்த செயலையே ஞானியே ஃபாலோ பண்ணாதவன், ஞானியோட செயலையே நீ பெறாதவன், ஞானியோட விஷயத்தையே உள்ள கிரகிக்காதவனுக்கு நீ அங்க போய் அந்த ஞானி கிட்ட எப்படி ஒரு விஷயத்தை பெற முடியும்? இப்ப நீங்களே பாத்துக்கங்க. வாரம் முழுக்க ஒரு போக்குல வாழ்றீங்க. 2 நாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விஷயம் வேணும்னு அழுகுறீங்க அம்பாள்கிட்ட. அது எப்படி சரியா இருக்கும்? நான் என்ன வேணாலும் செய்வேன், 10% கமிஷன் வாங்குவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். ஆனா நான் ஞானியை வியாழக்கிழமை ஆனா கரெக்டா 9 மணிக்கு அந்த சுண்டக்கல்லைய மாலையை வாங்கிட்டு நின்றுவேன், என்னை நீ காப்பாற்றணும் அப்படின்னா இது என்ன லாஜிக்? இது என்ன செயல்? இது எப்படி சரியா இருக்கும்? கடவுள், ஞானிகள், குரு அவங்கெல்லாம் காப்பாத்தல. உங்க கிரக அடிப்படையில உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஞானி ஏதோ உங்களை மன்னிச்சு உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் தப்பான லாஜிக்கு. அந்த மாதிரி கிடையாது. திருடுறவனை எந்த ஞானியும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். அவனுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்துல, இந்த சூழல்ல, இந்த நேரத்துல ஒரு ஞானியை ஒரு ஆன்மா சந்திக்கப்படணும். அவன் தீயவனா கூட இருப்பான், சந்திக்கப்பட்டாகணும். அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு மட்டும்தான் கணக்கு இருக்குமே ஒழிய அவரு இவனை உருவாக்கி விடுவார் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்காது. அது அவன் கோள்களாலவே அவன் பெற்று வந்திருப்பான். அவன் பொருள் ஈட்ட வேண்டும், படிப்பு ஈட்ட வேண்டும், எல்லா செயலுக்கு இருக்க வேண்டும் என்று அவனுடைய ஜாதகத்துக்குள்ளேயே அந்த செயல் எல்லாம் இருக்கும். இதுதான் முதல்ல அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஞானியையோ ஒரு தியானத்தையோ ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அந்த கோட்பாடுகளை ஒருத்தர் உண்மையிலேயே மதிக்கணும். பைபிள் படித்த எவனும் கர்த்தரை பார்க்க மாட்டான், எவனும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒருத்தன் கூட பைபிளா இல்லை. அந்த பைபிளோடைய கொள்கை, நெறி, கோட்பாடுகள்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி குரானுங்களோட நெறி, கோட்பாடுகள்னு ஒன்று இருக்கு. கீதையோட நெறி, கோட்பாடுகள்னு ஒன்று இருக்கு. அதுல இருந்தா அவன் இறைவனை அடைவான், இறைவனை பார்ப்பான், இறைவன்ட்டு ஒரு விஷயத்தை எளிதாக பெறுவான். இல்லைன்னா ரொம்ப கடினம். நீங்களே உங்களை நினைச்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குள்ளேயும் தெரியும், வாலிண்டரா நிர்பந்தத்துல ஒரு விஷயத்த கேட்குறீங்க, அதுக்கு நீங்க இன்னும் தயாரே ஆகலை. தயாராகாம நான் குளிச்சுட்டேன், நான் விபூதி பூசிட்டேன், குங்குமம் பூசிட்டேன், உத்தராஜ போட்டேன், என்னை ஏத்துக்க அப்படிங்கிறீங்க. இது எப்படி லாஜிக்கா, எப்படி சரியா இருக்கும்? அப்ப குளித்தவன் எல்லாம் விபூதி பூசினவன்லாம் ஞானி ஆக்கிட்டா அப்ப நம்ம என்னதான் பண்றது? அப்படி ஆக்க முடியாது. அப்படி ஒரு செயல் இல்லையே. அப்ப மாற்றங்கிறது எப்படி வரும்? அப்போ ஒருத்தருடைய செயல்பாடுகளை நன்கு உணர்ந்து அவர் வந்தார்னா தான் மாற்றம். அப்பதான் அவருக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா அது சரியா இருக்கும். இப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க சரியா ஆகிறதுக்கு உங்களை நீங்க நிதானப்படுத்துறதுக்காக தான் இந்த கலந்துரையாடலே பண்றோம். உங்களுக்கு ஜீபூம்பா வேலைகளுக்கு இங்க நான் எந்த உரையாடல்களும் நடத்துறதே இல்லை. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள தன்னை ஒரு நெறிப்படுத்துகிறதுக்கும் ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படும். வாய்ப்பை உருவாக்குனா சரியா இருக்கும். நீங்க பாருங்க, அந்த குழுவில் இருக்கிற தமிழக அரசுல இருக்கிறவங்க ராமலிங்க சுவாமிகளுடைய கோட்பாடுகள் அத்தனையும் அவங்க ஏதாவது ஒன்று பின்பற்றி, ஒரு 2 நடைமுறையை பின்பற்றி அதை உணர்ந்து இந்த பண்டை ஒதுக்க சொல்லுங்க, 2வது நாளே அந்த கேஸ் வாபஸ் வாங்கப்படும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்ப ஒரு அரசாங்கம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, பண்டு இருக்குங்கிறதுக்காக ராமலிங்க சுவாமிகள் கிட்ட போய் நீங்க கொடுக்க முடியாது. அது அப்படி செய்யறது கிடையாது. இப்ப உணர்ந்து செய்யணும்.
ஒரு கவர்மெண்டா இருந்தாலும், ஒரு ஞானியோடைய வேலையா இருந்தாலும், மக்களுடைய வேலையா இருந்தாலும் ரசிச்சு செய்யணும். அதுதான் உண்மையான பணியும்பாங்க. அப்ப தியானம்ங்கிறது அதனுடைய உண்மை செயல் என்ன? அது உயிரோட்டமா இருக்கணும். அந்த உயிரோட்டம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அங்க தியானமா இருக்கும், ஆனா உயிரை பார்க்க முடியும். இவ்வளவுதான் விஷயம். கடவுளை இந்த உலகத்துல எவனாலையும் அறிய முடியாததுக்கு பக்தியே எல்லாம் அறியறான். கடவுளை அறிய முடியாததுக்கு போனது என்னன்னா உயிரோட்டம் இல்லை. உயிரோட்டம் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணப்படுது. நீங்க எத்தனை கிருஷ்ண ஜெயந்திகள் ஃபங்க்ஷன் வச்சு, எத்தனை ஆடல் பாடல் வச்சு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கொண்டாடினாலும், சோறு போட்டாலும் கிருஷ்ணன் வரமாட்டான், வரவே மாட்டான். கிருஷ்ணனுடைய சின்ன ஒரு காற்று வேணா வீசிட்டு ஓடுமே வந்து கிருஷ்ணன் வரமாட்டான். ஏன்னா அவனுடைய நெறி கோட்பாடுகளை எதுவும் யார் ஃபாலோ பண்றாரோ அங்கதான் வருவான். அதை உணர்ந்தாதான் அதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் அதோடைய செயல்படி. அப்ப நீங்க எந்தெந்த போக்கிலேயே இருக்கிறீங்க, ஆனா போக்குல இருந்துகிட்டு அதெல்லாத்தையும் கவலைப்படாம அழுது வந்து எனக்கு இதை கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க. அதை எப்படி கொடுக்க முடியும்? தியானம் பண்ணா ஞானி ஆயிட முடியுமா? தியானம் பண்ணா இறைவனை பார்த்துட முடியுமா? இது எப்படி? இதுதானே விவாதிக்கப்படணும், இதுதானே சொல்லணும். இப்போ நம்ம கோயில்களுக்கெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, நாம் எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்கிறோம். அங்கே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கங்க, இங்கேயும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இதையும் வச்சுட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கங்க. அப்போ மனிதனுக்குள்ள ஒரு நெறி இல்லைங்க, ஒரு முறை இல்லை. ஒரு பண்பற்ற முறைகளில் எப்படியும் போய் எதையும் சாதிச்சுக்கலாம். வேகமாக ஒரு வேலையை சாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அந்த வழிகளை எல்லாம் நாம் செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் கோயில் வழிபாடுகளையும் இறைவன் வழிபாடுகளையும் நாம் வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளதான் இப்படி ஒரு வேலை நடந்துட்டு. அப்படி அதுக்குள்ள நீங்க உங்களால ஒரிஜினாலிட்டியை உணர முடியாது, அந்த உண்மை தத்துவத்தை உணர முடியாது. அப்ப அதுக்குள்ள உங்கள்கிட்டேருந்து என்னன்னா ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆசீர்வாதத்தினால நீங்க பெரிய சாதிக்க போறது எதுவும் இல்லை. இங்க சாதித்த எல்லா கோடீஸ்வரரும் முதுமையில எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவரால் உணர முடியும். புரியுதுங்களா? எல்லா தலைவனுடைய இடங்கள்லையும் பெரிய பெரிய சிலைகள், பெரிய பெரிய விஷயங்கள், கட்டடங்கள்லாம் இருக்கலாம், அங்க உயிர் இல்லை. ராமலிங்க சுவாமிகள் இடத்துல எந்த கட்டடமும் கிடையாது, அங்க உயிர் இருக்கு. புரியுதுங்களா? அவருக்கு மரணம் இல்லை. ஞானிங்கிறவன் யாருன்னா சாகாதவன்னு பேரு. அப்ப சாகாதவனுக்கு ஒரு வேலை செய்ய போறோம்னா நாம எப்படி இருக்கணும்? அப்ப அந்த கோட்பாடுகளோட போகணும். அப்ப ஞானிகள், தவத்தை, சித்தர்கள் எல்லாம் மேற்கொண்டோம்னா அது ஏதோ சீசனுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற கதையா இருக்கக்கூடாது. அந்த நெறிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணி அதுக்குள்ள உண்மை தத்துவமா கலக்கப்பட்டா ஒரு நாள் நீங்க ரொம்ப நிஜமாக ஒரு நீரோடையாக மாறுறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்போ நீங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, அதுவே உங்க கையில கண்டிப்பாக கொடுக்கப்படும். கேட்டு பெற பொருள் ஞானமோ தவமோ கிடையாது. பசிக்குது, சோறை கூட கேட்டுடலாம், பணத்தை கேட்டுடலாம். ஆனால் ஞானத்தையும் தவத்தையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இயல்பாக யாரெல்லாம் நிஜமா வாழ்றானோ அவன் இறைவனை பார்த்தே தீருவாங்கிறது தான் உண்மை தத்துவம். அந்த செயலுக்கு நீ மாறு, உன் வீட்டை தேடி இறைவன் வர்றானா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். நீ மெனக்கட்டு ரொம்ப தூரம்லாம் பஸ்ல ஏறி இறைவன்லாம் வந்து பார்க்க வேண்டாம். நீ நிஜமாக உன்னை நீ மாத்து, அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்களே இயல்பா பார்ப்பீங்க. அந்த செயலை அதை உணர முடியும், உங்களால் அந்த போக்கை உணர முடியும். அதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை. இது எப்படி நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியணும். இதுதான் வேணும் உங்களுக்குள்ள. இது இருந்துச்சுன்னா வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க அதை நீங்க பார்க்கலாம். இது இல்லைன்னா தமிழக அரசு எப்படி ஒரு பண்டை ஒதுக்கிட்டு வெயிட்டிங்ல இருக்கோ அதே கதை தான் நம்ம வாழ்க்கையிலையும். அது தமிழக அரசுக்குன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது, உங்கள் வாழ்க்கையிலையும் அதுதான். நீங்கள் பல கோரிக்கைகளை எல்லா கோயில்லையும் வச்சுருக்கீங்க. 10 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைக்கு மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டது, 8 கோரிக்கை வெயிட்டிங்கில் தான் இருக்குது. காரணம் என்னன்னா இந்த கோட்பாடுகள் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை, முறையாக கடைப்பிடிக்கலை, அதை ஃபாலோ பண்ணலை. நான் அப்படியே எனக்கு ஏற்ற மாதிரி நான் வருவேன், நான் உன்னை அழுகிறேன், உனக்கு மாலை கட்டுறேன், உனக்கு செய்கிறேன், விரதம் இருக்கிறேன், நடக்கிறேன், நீ எனக்கு கொடுன்னு கேட்குறீங்க. ஒரு நிர்பந்தம் பண்றீங்க, ஒரு கட்டாயப்படுத்துறீங்க. இதுதான் அதுக்கு நடக்குது. இதுக்கு மேல உள்ள உட்காந்துடலாமா, இல்லை தாங்கிடுவீங்களா? உள்ள போயிடலாமா, இல்லை
சரி, இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற உண்மையாக இருக்குது. இது நான் வந்து எத்தனை இடத்துல நான் பேசினாலும் இதை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணுவீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இதை ஒன்று உண்மையிலே நீங்கள் சின்னதாக உணர்ந்தீங்கன்னு வச்சுங்களே, இதுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை தத்துவமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு செயல் தெரிஞ்சிடும். அப்போ ஒரு விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியன்னா, ராமலிங்க சாமி மாதிரி ஒரு ஞானியை எவனுமே கேர் பண்ணுறது இல்லைங்க. புரியுதுங்களா? எவனுமே கேர் பண்ணுறது இல்லைங்க. என்ன விட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க, என்னெல்லாம் தூக்கி ஓரமாக எரிஞ்சிருங்க. ராமலிங்க சாமி மாதிரி ஒருத்தரை யாரும் கேர் பண்ணுறது இல்லை. கேர் பண்ணால் அந்த ஞானியோடைய உண்மை தத்துவத்தை அறிஞ்சானா தமிழ்நாடுல இல்லை அவன் தனித்தனி ஒவ்வொரு மனிதனும் அவெல்லாம் பொக்கிஷமாக மாறியிருப்பான், என்னைக்கே மாறியிருப்பான். அவர் சும்மா சொல்லலை, கடை விரித்தேன் கொள்வதற்கு யார் இல்லைன்னா எதுக்கு சொன்னார்? அதை என்ன உணர்ந்து நான் எதுக்கு சொல்கிறேன்? எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு நான் அறியாமையா சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நான் இந்த உலகம் இந்த பூமி இந்த சுழற்சியில் என்ன நடக்குங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அறிந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நான் ஒன்றும் நிதியமைச்சர் மாதிரி படிச்சுட்டு வந்து இந்த வருஷத்துக்கு தேவையானதை நான் வந்து ஒதுக்கலை. நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் இப்படி தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும். அதை பார்த்துக்க அப்படிங்கிறது தான். அது இல்லைல்ல. அப்புறம் ராமலிங்க சுவாமிகள் எங்கே அது கடைப்பிடிக்கப்படுகிறது? அப்போ வெறும் பக்தியில் வெறும் செயலில் அது இருந்தால் அது என்ன? அது கோட்பாடுகளில் போய் சேரும் அது. அப்போ ஒரு ஞானி எங்கெங்கெல்லாம் மதிக்கப்படலையோ அப்போ எப்படி இதெல்லாம் வந்து மாற்றம் அடைவாங்க? அவரே இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு இவ்வளோ பெரிய விஷயத்த கையில் கொடுத்தே அதை நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ இடையில இப்போ நாங்கள் வரணும், அப்போ எல்லாரும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னா என்னன்னா, அவரை நாங்கள் லைவ்ல தொடர்பு கொள்ள முடியாது. நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம், உங்ககிட்டேருந்து ஏதாவது பெறலாமா அப்படிதான் நினைக்கிறான். அவன் யாரு? ராமலிங்க சாமி செத்து போயிட்டாருன்னு யார் சொன்னா? ராமலிங்க சுவாமி இல்லைன்னு யார் சொன்னா? புரியுதுங்களா? ராமலிங்க சாமி இருக்கிறாரே, நீங்க தானே அவரை பார்க்க முடியாம திண்டாடிட்டு இருக்கீங்க. நாங்க பார்க்குறோமே ராமலிங்க சாமியை. நான் பேசுறேனே ராமலிங்க சுவாமிகளோட, டெய்லியும் பேசுறேனே ராமலிங்க சுவாமிகளோட. அதுதான் நீங்க ஏன் பேசல? நீங்க ஏன் பார்க்கல? 6 திருமுறைகளையும் படித்த நீங்க இப்ப எத்தனை வாட்டி ராமலிங்க சுவாமிகளை பார்த்தீங்க? அப்ப அந்த நெறி அந்த 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 வழியில் இருந்திருந்தாதான் அப்ப அவரு வந்து செயல் வடிவத்தை பார்க்க முடியும், பேச முடியும், அவரோட பயணிக்க முடியும். இதுதான் அதோடைய செயல்பாடுகள். அப்போ ஒரு ஞானிகளுடைய எந்த விஷயமும் யாரும் இங்கே பின்பற்றுறது. அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது, இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு சித்தர் கோயில் இருக்குது, அங்கே மலை மேலே ஒரு வேல் இருக்குது, இங்கே ஒரு மயில் இருக்குது, இங்கே ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. இப்படி நம்ம பார்க்குறோம், தேடுறோமே கொஞ்சம். அதுக்குள்ளே அந்த தத்துவத்தை உண்மை தன்மையை நாம் வந்து அதுக்குள்ளே போகலை. இது ரொம்ப அவசியம். அப்போ எந்த ஞானியும் இறக்கப்படுவதில்லை. எல்லா ஞானியும் உயிரோடு இருக்கிறான். அந்த நெறியை எவெல்லாம் ஃபாலோ பண்ணுறானோ அவன் நிச்சயமாக தத்துருவமாக ஒரு விஷயத்தை பார்க்குறான், உணர்றான். அதான் அதோடைய செயல்பாடு. இது உங்களுக்கு என்னைக்காவது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக ராமலிங்க சாமியை நேராக பார்த்து விடுவீங்க. நான் சொல்கிறது ஏதோ ஒரு வார்த்தைக்காக சொல்லலை, இது உண்மையாக சொல்கிறேன். இது வேணும். அப்போ இதே மாதிரி தான் என் போன்ற ஆட்களையோ இல்லை பிற ஆட்களையோ நீங்கள் அந்த நிஜத்தை கடைப்பிடித்தீங்கன்னா அது வேற ஒரு வடிவத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேற ஒரு செட்டர்லேருந்து வேற ஒரு பொசிஷனில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உருவாகிடும். இது ரொம்ப முக்கியம். அது மக்கள்கிட்ட இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வாழ்ந்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை பெறணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு ஞானிகிட்டே போய் சண்டை போடுறாங்க, ஒரு ஞானிகிட்டே நின்று கேட்குறாங்க. அவரும் தாமதப்படுத்துறதுக்கு நீ சரியா இல்லை, நீ இன்னும் சரி செய்யணும், நீ போகிற பாதையில் நிறைய பிழை இருக்கு அப்படின்னு அவர் எல்லா வடிவத்திலையும் உணர்த்துறாரு. ஆனால் அதை அவங்க உணராமல் மீண்டும் மீண்டும் அழுது அவர்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை பெறதான் பார்க்குறாங்க. தன்னை சரி செய்து கொள்வதற்காக எந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ள மாட்டாங்க. இது ரொம்ப இருக்கிற ப்ராப்ளம். சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுவும் சோகமாக ஆகாதீங்க. நீங்கள் இதுக்குள்ளே இது சம்மந்தமாக என்ன கேட்கணுமோ, ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி. நான் என்னென்னா அடிப்படை நிஜத்தை சொல்கிறேன். ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா அந்த வேலைக்கு நீங்கள் முதல்ல தயாராக இருக்கணும். அப்போ தான் அந்த வேலையில் இருக்கிற
முழு செயலையும் உங்களால் அறிய முடியும். நான் அந்த பிரபஞ்சத்தை சும்மா போய் 4 இங்கிலீஷ் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு எங்கேயாவது ஆசிரமத்தில் வாசலில் 10 நாள் உட்காந்து இந்த தியானத்தையும் அந்த தியானத்தையும் மாடு மேயிற மாதிரி 2 மேய்ஞ்சிட்டு வந்து அதை எடுத்து பேசி எல்லாம் அந்த பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் அறிய முடியாது. பிரபஞ்ச ரகசியங்கிறது டக்குன்னு சுவிட்சை போட்டு விட்டு நீ பிரபஞ்சத்தை அறிந்து கொள் அப்படின்னு காட்டுமா என்ன? அந்த நம்பகத்தன்மையோட நிஜத்தோடு ஒருத்தன் மாறினாதான் உண்மையை அறிய முடியும். இந்த உலகத்தில் உண்மையை அறிவது அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது. அது அவ்வளோ லேஸ்பட்ட வேலையும் இல்லை. அதனால தான் யார் இறைவனை யாராலையும் பார்க்க முடியாமல் போனதுக்கு மெயின் காரணமும் அதுதான். இறைவனை யார் வேணாலும் பார்த்துருக்கலாம், யாருக்கிட்டுமே உண்மை இல்லை. உண்மைன்னு ஒன்று வேணும். அது இருந்தால் இறைவனை சாதாரணமாக பார்க்கலாம். இறைவன் எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறாரு. பார்க்க முடியாமல் போனதுக்கு மெயின் காரணமே நம்மக்கிட்டேருந்து உண்மைத்தன்மை இல்லை. அதை நம்ம உணர்றதே இல்லை. ஆனால் நாம் ஒன்று வச்சுக்கிட்டு இதுதான் உண்மைத்தன்மைன்னா அதுக்கு ஒரு அடையாளத்தை படுத்தி அதுக்கு ஒரு பஜனை பாடல்களை பாடி நம்ம ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு கும்பலாக போய் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? அந்த வேலையினால 108 பேர் நீங்கள் கூடலாம், 1008 பேர் கூடலாம், 58 பேர் கூடலாம், எத்தனை வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எத்தனை சூரசம்காரத்துக்கு வேணாலும் கடலை தாண்டி கூட கூட்டம் போய் அங்கே உட்காந்துக்கோங்க. அங்கே முருகனுடைய சிலையை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். முருகனை பார்க்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே பரவசத்தில் அடைஞ்சிட்டு ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டுருவீங்க. இவ்வளோதான் விஷயம். இதுதான் உங்கள் தாத்தா செஞ்சார், உங்கள் பாட்டன் செஞ்சாங்க, உங்கள் முப்பாட்டன்கள் செஞ்சாங்க. இதை தான் நீங்களும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் இதுதான் கொடுத்துட்டு போவீங்க. இதுதான் விஷயம். இதுக்குள்ள இறை அப்படிங்கிறதுக்குள்ள ஒன்று இருக்கு. அதுதான் விஷயம். சும்மா ஞானிங்கிறவன் ஞானியாலாம் ஆக மாட்டான். அவன் நிஜமாக இருந்தால் தான் அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுப்பாங்க. அந்த நிஜ தத்துவம் மாறுறது ரொம்ப கடினம். அதை நீங்கள் அவசியம் பார்த்தா தான் இதுக்குள்ளே இருக்கின்ற விஷயம் உங்களுக்கு புலப்படும். நீங்கள் பார்த்துக்கங்க.